ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் தெய்வ அனுகூலம் உங்களுக்கு இருக்குது. எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் அமைவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும். நடப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். நீங்களும் அதில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவு பண்ணுவீங்க. இந்த வாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தைகளால் நற்பலன்கள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதோடு இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எவ்வளோ வருமானம் வந்தாலும் அதற்கான செலவினங்கள் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் பெரிய லெவலில் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அல்லது ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அல்லது டிஜிட்டல் கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வேண்டாம். ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கணும், ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எந்த ஒரு ஸ்பெகுலேஷன்லையுமே ஈடுபட வேண்டாம். எல்லாமே லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம். இந்த வாரம் லாபம் இல்லை. அதனால் இருக்கிற மணியை வச்சு ரொட்டேஷன் பண்ணுங்கள். விட்டதை பிடிக்கணும்னு யாரும் ஆசைப்படாதீங்க. அதற்கான கிரக நிலைகள் இந்த வாரம் இல்லை. ஸோ இந்த வாரம் நீங்கள் உங்களுடைய காதல் விஷயங்கள் அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக இல்லை. லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, காதலால் நமக்கு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது பரவாயில்ல, சும்மா இருக்கிறதுக்கான வேலை இல்லை. ஏதாவது ஒரு வேலையில் நீங்கள் இருப்பீங்க, வருமானம் இருக்கும், சம்பாத்தியம் இருக்கும். அதுலேயும் உடல் உழைப்பு சார்ந்த வேலை அதிகமாக இருக்கும். வேலையில் ஒரு ப்ரெஷர் என்பது இருக்கும். நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையை திருப்திகரமாக பாருங்கள். சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு பிரமாதமாக இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பார். இந்த வாரத்தில் உங்களுக்கு எதிர்பாராத தன வரவு, பொருள் வரவு இருக்கும். அதுவும் இருந்துகிட்டு இருக்குது. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை, உங்களுடைய நண்பர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் முழுமுதற் கடவுளாம் விநாயகர், அவரை வழிபாடு பண்ணுங்கள். சிவனையும் தரிசனம் பண்ணுங்கள். நல்லதொரு முன்னேற்றம் உங்களுக்கு அமையும்.